ஸோ வணக்கம் நண்பா. இன்னும் நீங்கள் மானிட்டர் யூஸ் பண்ணும்போது லேப்டாப்லேருந்து HTML மூலியமா கனெக்ட் பண்ணி மானிட்டர் யூஸ் பண்ணும்பொழுது ஒவ்வொரு ட்ரிப்பும் நீங்கள் இன்னும் பேஜை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்களா? ஸோ அதை எப்படி க்ளோஸ் பண்ணாமல் லேப்டாப்பில் ஒரு டிஸ்பிளேயும் மானிட்டரில் ஒரு டிஸ்பிளேயும் எப்படி கொண்டு வந்து வைக்கிறதுங்கிறத பற்றி தான் இதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி நீங்கள் யூடியூப்பும் இதை யூஸ் பண்ணணும்னா இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை அப்படி பண்ணாமல் இங்கே பாருங்கள், செகண்ட் பேஜில் வச்சுருக்கோமா, இந்த செகண்ட் பேஜில் உள்ளதை ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சுருவாங்க. ஸோ அப்படியே இங்கே கொண்டு வச்சிட்டோம்னு வச்சுங்களேன். இப்போது இதிலே நமக்கு யூடியூப் ரன் ஆகும். இங்கே நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி நார்மலாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி கொண்டு வரது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஸ்பிளே செட்டிங் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? டிஸ்பிளே செட்டிங்கை ஓப்பன் பண்ணிடுங்க. டிஸ்பிளே செட்டிங் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்பிளே செட்டிங் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட்டாக காட்டணுமா, அதாவது லேப்டாப்லேயும் உங்களுடைய மானிட்டர்லேயும் ஒரே மாதிரி காட்டணுமா எப்படின்னு கேட்குது. இல்லை உங்களுக்கு லேப்டாப்பில் மட்டும் வேணும்னா நம்பர் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு மானிட்டரில் மட்டும் இருந்தால் போதும், லேப்டாப் ஃபுல்லாக பிளாக் கலரில் இருந்துட்டு போகுது, எங்களுக்கு தேவையில்லை, எதுவுமே அவுட்புட் தெரிய தேவையில்லை அப்படின்னா நம்பர் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, எனக்கு நீ அங்கே எனக்கு ஒரிஜினல் பேஜ் அங்கே வேணும், நான் அதை டூப்ளிகேட் எடுத்தால் இங்கே வச்சு நான் யூஸ் பண்ணிக்கணும், அதாவது அங்கே ஒரு பேஜ் நான் இங்கே ஒரு பேஜ் யூஸ் பண்ணணும், வேறு எது நான் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை அதே யூஸ் பண்ணாலும் சரி அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் த டிஸ்பிளே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு பேஜ் இங்கே ஒரு பேஜ் இருக்கும். நீங்கள் அங்கே ஏதாவது ஒன்று உங்களுக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே லெஃப்ட் கிளிக் பண்ணி கொண்டாந்து இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு பெருசை டிஸ்பிளே அதை காட்டும். ஸோ இவ்வளோ தான் நண்பா, சிம்பிளான முறையில் ஒரு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் டூப்ளிகேட் கொடுத்துட்டிங்கன்னா அங்கேயும் இங்கேயும் ஒரே பேஜ் தான் வரும். நீங்கள் அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்களோ அதே ஆக்டிவிட்டி இங்கேயும் மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த மானிட்டர்லையும். ஸோ HTML கேபிள் மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி மானிட்டர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ நண்பா.